நான் மண்டோதரி, இலங்கையின் வேந்தன், ராவணனின் மனைவி. களங்கமற்றவள் சீதை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்களும் திரிசடையும் கூறியதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சமூகம் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காது. இலங்கையை சேர்ந்தவர்கள். இவற்றை ஒரு அரசனாக பார்க்கிறேன். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நானும் தான் இத்தனை வருட காலம் என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தேன். அப்படியென்றால் நானும் அயோத்திக்கு சென்றதும் யூர்மிளையை களங்கமற்றவளா என்று சோதிக்க வேண்டுமா? ரகுகுலத்தின் வழக்கம் இதுதானா? இந்த உலகத்தின் பார்வையில் சாதாரண கல்லும் வைரமும் ஒன்றுதான். என் சீதை களங்கமற்றவள் என்பதை இங்குள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு தெரியும் சீதா, மனதில் நீ யோசிப்பது என்னவென்று. எதற்காக என்னுடைய ராமன் இப்படி என்னை சந்தேகிக்கிறார் என்று யோசிக்கிறாய்? சீதா, என்னுடைய மூச்சு, வாழ்வின் ஆதாரம் அனைத்துமே நீதான். உன்னை நான் சந்தேகித்திருந்தால் ராமனின் மூச்சு நின்றுவிடும். எந்த ஆயுதத்தையும் கையாண்டிருக்க முடியாது. அப்பொழுதே என் இதயம் வெடித்துவிடும். சீதையின் ராமனும் அல்ல, நீ இந்த ராமனின் ஜானகியும் அல்ல. மன்னனும் ராணியும் ஆவும். ஒரு நாட்டின் மன்னனும் அவருடைய மகாராணியும் சமூகத்தை அவர்களை விட சக்தி வாய்ந்ததாக மாற்றினால் அந்த சமூகம் வளர்ச்சியை நோக்கி பயணித்திடும். என் மானத்தை காப்பாற்றுவதாக நினைத்து உங்கள் மரியாதையை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். மனைவியின் மீது சந்தேகம் உள்ளவராக மாற்றிக்கொண்டீர்கள். இந்த சீதை எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வாள். அவர் சீதையை மட்டுமல்ல, ராமனையும் சோதித்திடுவார். ராமனும் சீதையும் என்றும் ஒன்றாக இருந்தார்கள், இருக்கிறார்கள், அப்படியே இருப்பார்கள். ஒரு பெண்ணின் தியாகத்தை காணப்போகிறது. இந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு வழிகாட்டி சீதா. என் ராமருக்காக அல்ல, சீதை இன்று வரை கற்புடையவளாக வாழ்ந்தாள் என்று நிரூபிக்க விரும்புகின்றேன். சந்தேகம் வந்து விட்டது. பூமியிலிருந்து பிறந்தவள் நான் புனிதமானவள் என்று நிரூபிக்காமல் வாழ்க்கையில் என்னால் முன்னேறி செல்ல முடியாது. தேவி மண்டோதரி மற்றும் திரிசடையின் சாட்சியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் கற்புடையவள்தான் என்று என் தரப்பில் கூற உள்ளது யார்? அசோக வனத்தின் செடி கொடிகள், பூக்கள், பறவைகள் அது ஒன்றுதான். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்களையும் சமமாக பார்க்கும் அக்னி. நான் ஜனகனின் மகள், அயோத்தி ராமனின் துணைவியான சீதை கற்புடையவள் என்பதை நிரூபிக்க அக்கினியில் இறங்கப் போகிறேன். எரியும் அக்கினியால் கூட என்னை எதுவும் செய்திட முடியாது. வேண்டாம் தாயே, இப்படி ஒரு முடிவை எடுக்காதீர்கள் தாயே. ஆமண்ணி, நீங்கள் புனிதமானவர் என்பதற்கு இந்த உலகமே சாட்சி. இத்தனை ஆயிரம் வானர வீரர்கள் உயிரை விட்டது இந்த பிடிவாதத்திற்காகவா? எங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய சந்தேகத்திற்கு பலியாக்கி விடாதீர்கள். எந்த உரிமையில் உங்களை நம்ப வைத்து என் மக்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தீர்கள்? இது பெரும் தவறு பிரபு. உனக்கு உன் அன்னையின் மீதும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? கர்வமாக தலை நிமிர்ந்து நான் கற்புடையவள் என்பதை நிரூபிக்க வழிவிடுங்கள். நான் என்னுடைய கடமையை செய்வேன். தங்களுக்கு துன்பம் நேராத வகையில் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் ஒரு மனைவியாக அதை துணிவோடு எதிர்கொள்வேன். அக்னி தேவனே, திருமணத்திற்கு முன்பு வேறு ஒருவரை என் உள்ளத்தில் நினைக்காதிருந்திருந்தால் இந்த விறகுக்குள் அக்னி தேவன் வர வேண்டும். திருமணத்திற்கு பிறகு தெரியாமலோ என் கணவருக்கு பதிலாக வேறு ஒருவரை என் எண்ணத்தில் கொண்டு வராதிருந்தால் அக்னி தேவன் கொழுந்து விட்டெறியட்டும். இல்வாழ்வில் நான் நல் துணையாக இருந்தது உண்மை என்றால் குலத்தின் பெருமையையும் நான் காத்தது உண்மை என்றால் இந்த அக்னியின் தீவிரம் நான் கலங்கமற்றவள் என்பதை நிரூபிக்கட்டும். என் கணவரின் மனதில் என் மீது சந்தேகம் எழுந்திருந்தால்
நான் வேறு எவரையாவது நினைத்திருந்தால் இந்த விறகோடு சேர்த்து என்னையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் அக்னி தேவா.